நான் இதுக்கு முன்னாலே அந்த ரிப்பன் பில்டிங் போனதுல அந்த தூய்மை அதுன்றதை விட இன்னொரு விஷயத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர் லைன் இது. நீங்க என்னோட ட்விட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் வர்ற டைம்ல நான் ட்விட்டர் போடுவேன், தயவு செஞ்சு வெளியில போகும்போது கீழே பார்த்துட்டு போங்க, சைடுல எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேல விழும் இல்லையா. நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துருச்சு. விழுந்து அதை போட்டு ஆடிட்டே இருக்கு. அப்புறம் நான் அங்க இறங்கி பின்னால வந்த காரங்க கிட்ட எல்லாம் வந்து பவர் லைன் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி இபி ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி, அதுல இபி ஆபீஸ்ல கூட எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கோஆபரேட்டிவான பதில் வரல. ஏங்க நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், ராமவரம் பக்கத்துல அரசமரம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கேன், அங்க ஒரு கரண்ட் லைன் விழுந்து கிடக்குது, நீங்க மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லும்போது அவரு சொல்றாரு, அது என்னோட ஏரியா இல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எந்த ஏரியாவோ உங்க ஒண்ணு உங்களை விட பெரிய ஆளா இருக்கும், இல்லைன்னா உங்களோட சேம் அந்த ஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு, நீங்க ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நடக்கல. அங்க இருந்துகிட்டு இன்னொரு ஆபீசர் எனக்கு தெரியும், பவர் இதுல இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து ஆஹ், வேற வேலை வேற விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி அவரு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸ்ல பவர் ஆஃப் பண்ணாங்க. அது வேற அந்த அந்நியன் படம் பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு டைமும் பெரிய மழை வரும்போது பயமா இருக்கும். என்ன எத்தனை பேர் இதா போறாங்க என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது. நமக்காக நம்ம என்ன சொல்றது, நம்ம அசிங்கத்தை எடுத்துட்டு போய் நம்ம நம்ம வீடை கிளீன் பண்றதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த பொண்ணோட உயிரை எடுத்திருக்கு பாருங்க. அதுவும் நம்மளோட கேர்லெஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த டிபார்ட்மெண்ட்டினோட. ஆமா. அம்பிகாவுடைய அரசியல் பயணம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. சரி, அப்படி நீங்க சொன்னது அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தா நடக்கட்டுமே, எனக்கு அதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. வருவீங்களா அப்படின்னு கேட்டா வந்தா என்ன, வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம். அது ஏன்னா மனிதர்களும் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது, கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தான், உங்களை மாதிரியே. உங்களுக்கு அடிபட்டா எப்படி வலிக்குமோ அதே வலி அவங்களுக்கு இருக்கு, அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க. நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸா பார்க்காதீங்க, அது ஒண்ணுதான் சொல்லுவேன்.